வரட்டும் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி பாத்துருவோம். ஆஹா பீஸ்னா பீஸ் சூப்பர் பீஸ்ரா. எப்படி மாப்ள அரேபியன் குதிரை மாதிரி வருதாயா? என்னது அளவுல தெரிய லூசு போடு போ. அரேபியன் அட லூசு பையலே மாப்ள அரேபியன் குதிரை மாப்ள. யாரு குதிரையிலே பெரிய விஷயம் எங்க தெரியுமா என்ன சொல்லுங்க பாப்பா. அரேபியன் இல்ல அதை விட இன்னொரு குதிரை இருக்கு தெரியுமா? எங்க எங்க நகல நீ பார்த்ததுல ரஷ்யா குதிரை ஒண்ணு இருக்கு. என்ன நீ பாக்குற குதிரை எல்லாம் அப்படி இருக்கலாம். உனக்கு பார்க்க தெரியல முண்டை முகரைய பாரு. எங்களுக்கு கிடைச்ச குதிரை மணிமேகலை தான் மாப்ள. எல்லாரும் அதுலயே இது பண்ணுங்கடா. என்ன நீ மூடு வாங்க வாங்க. வந்துட்டேன் நானும் வந்துட்டேன். என்ன இடிச்ச உடனே ஓடிட்டீங்க? வெக்கத்துல ஓடிட்டு. யாருக்கு வெக்கம்? ஏன் மாப்ள என்ன கொன்னுட்டே ஒரு மாதிரி நீ மூடுறா மோளை சாண்டை குடிக்க. நானே இன்னைக்கு தான் பாக்குறேன். ஏண்டா நீங்களே சாப்பிடுறீங்க நான் ஒரு நாள் சாப்பிடக்கூடாதா? சரி 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 உங்களுக்கு வயிற்றுச்ச மசரா. விடுவாள பொம்பளை பேசுற தப்பு இல்லை பேசுங்க. அதான் நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்களா அப்புறம் என்னடா? சரி விடுங்க. சரி விடுங்க. சண்டை போடாம வேலையை முடிங்க. எது சண்டை போடாம வேலையை முடிச்சிட்டு கிளம்புங்க. யார வேலையை முடிக்க சொல்ற? யாரு சண்டை போடுறது? நாங்க 2 பேரும். அப்ப வேலை பார்த்துட்டு கிளம்புங்க. அதனால இப்ப 2 பேரும் வேலை பார்த்தாலும் நீங்க ஒத்துக்குவீங்க. எங்க ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடுல ஒருத்தர் வீடு கட்டினா என்னை கட்டி முடிக்கிறது முடியாது. ஒரு 4-5 பேர் சேர்ந்து கட்டினா தானே அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும். இவன் வந்து நீக்கிற காரணம் பார்த்தோம். ஏய் இது பொம்பளையே கிடையாதுடா, இது பூலா தேவிடா. என்ன மாப்பிள்ள நான் சொல்றேன் கேளு. இந்த மாதிரி புள்ள எனக்கு தேவை மசரா கிடையாது. என்ன மாப்பிள்ள ஒருத்தருக்கு இருக்கானே என்ன இது என்ன 2 பேரும் வேலை பார்க்க சொல்லுது. என்ன அதல நீ வந்து வேலை பாப்பன்னு நினைக்குதே. அப்ப நீ சரியில்லைன்னு அந்த புள்ள நினைச்சுக்கிற சொல்லு. ஏய் இல்ல நீ வேலை பாப்பன்னு நினைக்குது அந்த புள்ள ஏமாத்து போயிராதா? சரி நீங்க 2 பேரும் சண்டை நீங்க 2 பேரும் சண்டை கட்டிட்டு கிடங்க. நான் ஆல் ரவுண்டுக்காரர கூட இந்த போச்சு. நீங்க அங்க மயிரை புடுங்க போற இங்க நில்லுதா. ஃபேமிலி கல்யாணம் நல்ல கல்யாணம். என்ன கேளு உங்க ஃபேமிலி கல்ல இப்ப பாரு இனிமேல் தான் நெருப்பு பறக்க போகுது. வாங்க பேச வேண்டியதெல்லாம் பேசுங்க பாப்போம். என்ன பேச வேண்டியதை பேசணும். என்னையா பேசணும்? என்ன பேசணும்? ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தமா வந்தமா வணக்கம் சொன்னமா போனமான்னு இருக்கணும். நாங்க உனக்கு என்னையா பிரச்சனை? நான் என்ன பண்ணேன்? நீ ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து இடிக்கிறியே உனக்குலாம் அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொர்ணம் இருக்கா? வெக்க இருக்கா? மானம் இருக்கா? ஈனம் இருக்கா? கீழே இருக்கா? மேல இருக்கா? ஓரமா இருக்கா? ஒடிச்சிருக்கா? சூப்பி இருக்கா? சுருங்கி இருக்கா? நடமா இருக்கா? படுத்திருக்கா? முடிச்சிருக்கா? திண்டிச்சா? திங்கலையா? தூங்குச்சா? தூங்குலையா? மேற்கா இருக்கா? கிழக்கா இருக்கா? வடக்கா இருக்கு? இவர் உதுத்துருவாங்க. அது எப்படி அழகு. டிரைவர் சரவண்ட அவரவையில உள்ளேதே இல்ல எனக்கு எந்த பொம்பளை புள்ள பேசினாலும் கோவம் வரும். ஆனா எல்லாரும் சொன்னது எனக்கு இந்த பிள்ளைகிட்ட தான் கோவம் வரும். என்ன இந்த புள்ள பேசுறா எனக்கு சிரிப்பு உண்டாகுது. சிரிப்பு உண்டாகுதுன்னமா மானகட்ட பையல சிரிக்கிற வெக்கமா இல்ல? நீலா சோத்த திக்கிறியா? சோத்தோட பிய திக்கிறியா? நீ யாரு? ஐயப்பா இங்க வா. ஐயப்பா இருந்தாலும் சிரிப்பு வருதா? ஒரு முத்தம் குடுவா. முத்தம் விடுவா. யாரு என்னைய பாருங்க வா. அடி கூட இருவரு 2 அடி கூட விளக்கமா தள்ள கூட அடி. ஐயப்ப வாயில என்னைய முத்தம் கொடுக்க சொன்னதுக்கு என்ன தீய வச்சு கொளுத்து. முதல்ல நீ பொம்பளை மாதிரி பேசு. முதல்ல நீ ஆம்பளை மாதிரி பேசு. முதல்ல பொம்பளை மாதிரி பேசுமா. முதல்ல ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. போடா போச்சேன்னு விடுறேன். போனா போச்சேன்னு விடுறேன். எதுல போனா போச்சேன்னு விடுறேன். அப்படி விட்டு பேசு. ஏன்னா ஆம்பளை எல்லாம் பொம்பளை கிடையாது. பொம்பளை எல்லாம் ஆம்பளை கிடையாது. ஐயோ ஆம்பளை எல்லாம் பொம்பளை கிடையாது. பொம்பளை எல்லாம் ஆம்பளை கிடையாது. ஆம்பளை தான் மேல. பொம்பளை தான் மேல. நான் தான் மேல. நான் தான் மேல. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு மாப்பிள்ள சண்டை போடாதீங்க. நீ வந்து அவன்கிட்ட காமி. நீ என்கிட்ட காமி. யாருக்கு பெருசு? இல்ல மாத்திக்கிறோம். சரி இருவரை மாத்திர. நீ யார்கிட்ட காமிக்கிற? இரு இல்ல மாப்பிள்ள தள்ளிக்கமா. நீ யார்கிட்ட காமிக்கிற? நான் வந்து சத்தியமா ஒண்ணுகிட்ட தான் காமிப்பேன். போடா எடுவட்டவள. இல்ல உன் வாய் தான் நல்லா இருக்கு. நீ யார்கிட்ட காமிக்கிற? நானும் உங்க சாமா மேல சத்தியமா உங்கள்ட்ட தான் காட்டுவேன். என்னமா சல்லிச்சு புடிச்சு. நீங்க இன்னொரு முறை சொன்னீங்க. அதுலயே இருப்பேன் அப்படியே. உன் வாயை மூடு மோல. இங்க ஆம்பளை ஏன் தெரியுமா சொல்றேன்? ஆம்பளை எல்லாத்துலயும் பெரிய ஆளு. பொம்பளை தாங்க எல்லாத்துலயும் பெரிய ஆளு. காக்குறதுல ஆம்பளை தான் பெரிய ஆளு. காக்குறதுல ஆம்பளை தான் பெரிய ஆளு. காக்க வைக்கிறதுல பொம்பளை தான் பெரிய ஆளு. அது உண்மைதான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா காக்குறதுல ஆம்பளை தான் பெரிய ஆளு. ஏன் தெரியுமா சொல்றேன்? எந்த வகையில பெரிய ஆளு? எத்தனை பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, ஒரு ஆம்பளை இருந்தாலும் வச்சுக்க, இன்னொரு ஆம்பளை பக்கத்துல வர விட மாட்டான். ஏன் தெரியுமா? என் மாப்பிள்ளை சரவணன் கேளு. மாப்பிள்ளை நான் கேக்குறேன், ஒரு ஆம்பளை இருக்கேல ஒரு ஆம்பளை பக்கத்துல வர மாட்டான்னு எதையா வச்சு சொல்றீங்க? கிடையாது. நீ அப்படி நினைக்காத. புருஷனை உட்கார வச்சு சோறு போடுற நேரத்துல அவன் சோறு திங்கிற நேரத்துல சோழிய முடிச்சிட்டு வர பொம்பளை. ஆம்பளை எந்த ஆம்பளையும் காக்க
முடியாது. இருமா. அவளா நினைச்சு தன்னை தானே காப்பாத்திக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல பெண்ணை பாதுகாக்க முடியும். நீ உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல அடுத்த ஆளை சோழியை பார்த்துட்டு வந்துருவோம். அப்படிலாம் நீ இந்த இன்னொரு பொம்பளைக்கு ஆம்பளை தான் பாதுகாப்புங்கிற பேச்சே வரக்கூடாது. பாத்துக்க வரேன். இப்ப வண்டியில எத்தனை பேர் வந்தோம்? 10 பேரு. 10 பேரு. 10 பேரையும் பத்திரமா கொண்டாந்து சேர்த்தது யாரு? டிரைவர் தான். அவர் யாரு? ஓட்டுநரு. ஓட்டுநர் தெரியும். அவர் என்ன ஆளு? ஆம்பளை தானே? ஆம்பளை தான். அதுல என் மாப்பிளை தான் பெரிய ஆளு. அப்ப ஆம்பளை தானே 10 பேரையும் காப்பாத்துறா. இருவரே அந்த 10 பேர்லயும் 2 பேர் யாரு? பொம்பளை ஆளு. பொம்பளை ஆளு. இந்த 2 பேரையும் காத்தது யாரு? யாரு? என் மாப்பிளை. அப்ப வந்து நாங்க ஆம்பளை ஆளு தானே பெருசு. நீ அப்படி நினைக்காதியா. 10 பேரை ஓட்டுனது வேணா ஓட்டுநரா இருக்கட்டும், 2 பேரும் அந்த பொம்பளை ஆளை காப்பாத்துறது வேணா ஆம்பளையா இருக்கட்டும். அதே 2 பேர் பின்னாடி உட்காந்து வந்தனால உன் மாப்பிளை யாரு? ஓட்டுநரு. ஒழுங்கா உட்காந்து ஓட்டிட்டு வந்தேன். இதே நான் போய் கிளீனர் சீட்ல உட்கார்ந்து இருந்தேன்னு வச்சுக்க, புளிய மரத்துல ஒருத்திருப்பா 10 பேர் பேன பொளந்திருப்பீங்க. சரி இத விடு. அப்ப அந்த இடத்துல பொம்பளைனால தான் நீங்க பாதுகாக்கப்படுறீங்க. பாத்துக்க, பொம்பளை நினைச்சா தான் உன்னை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். சரி இவ்வளவு வாய் பேசுறீல்ல, நான் இப்ப என்ன வேணாலும் பேசுவேன். நானும் என்ன வேணாலும் பேசுவேன். நான் என்ன வேணாலும் பேசுவேமா? நானும் என்ன வேணாலும் பேசுவேன். பாப்பமா பேசுவியா? பேசுவேன். நான் இருக்கும்பே, நான் இல்லேம்பே, நான் மேடும்பே, பல்லம்பே, நான் இரவும்பே, பரகு பகலும், நான் சூரியம்பே, சந்திரம்பே, நான் ஒண்ணும்பே, நான் ரெண்டும்பே, நான் அதும்பே, நான் இதும்பே, நான் ஆம்பே. உன்னை புடிச்சு ஊம்பேன்னு சொல்றேன். நானும் வருவேன். நானும் வருவேன் துணைக்கு. ஏய் நீங்களே அங்கேயே இருங்க, இந்த வேகத்தடை தாண்டி வரக்கூடாது. நீ இந்த கிளாஸ்ல இந்தமா அப்படி சொல்லக்கூடாது. என்பேன் அப்படி சொல்லணும். நான் பேனா நான் பேனா காட்டிக்கிட்டே இரு. நான் இங்க வரு, நான் பெரிய மண்டை, நீ பெரிய வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. அப்பப்ப வேணும்னா எடுத்து முத்தம் கொடுத்து பத்திரமா வச்சுக்க. நான் எதுக்கு அதுல போய் முத்தம் கொடுக்கிறேன்? பேச்சுக்கு பேச்சு பேசணும்பா. பேச்சுக்கு பேச்சுதாயா பேசுறேன். உனக்கு தேவைன்னா நீ எடுத்து பாத்துக்க. நான் எதுக்கு அதை எடுத்து பாக்குறேன்? நான் பெரிய தண்ணி, நான் பெரிய கண்ணி. அப்படி சொல்ல கை கொடுறா. என்ன? எந்த பிள்ளையும் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. நான் பெரிய கெளுத்தி, நீ பெரிய புளுத்தின்னு சொல்றியா? ஒழுக்கமா பேசுறா. நான் அப்படிலாம் பேசுறாள் இல்ல. இங்க பாரு, அசிங்கம் பேச மாட்டேன், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பொம்பளை பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்கேன், என்னை பார்த்தா அண்ணன் தம்பி எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு பேசக்கூடாதுங்கிறேன். நீ கெளுத்தினா புளுத்தின்னு நான் பேசாம இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுக்கமா நில்றா. ஆமா, போனா போது ஆம்பளையாச்சன் மரியாதை கொடுத்து பேசுறேன். ஏதோ இந்த பாரு சின்ன பசங்க உட்காந்து நாடகம் பாக்குறாங்களேன்னு பேசாம இருக்கேன். நீ கெளுத்தினா நான் புளுத்தின்னு பேசாம இருப்பேனாடா? ஏதோ அவங்க கெட்டு போயிடுவாங்கன்னு பேசாம இருக்கேன். ஒழுக்கமா நின்று பேசு. மானகட்ட பையன நான் என்னமோ பேச கழுத்தினா நான் புளுத்தின்னு பேச. ஏய் அடி லூசு முண்டை. நானும் வாயை பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். 10 வருஷமா ஆடலையேன்னு. என்ன இங்க வரு. நான் பேசுறேன், அதையே அப்படி தப்பா நினைக்கிறீங்க? சேராம இருந்தா சேர புலியில இப்ப ஒரு புலி வருது. இரு, காட்டுல தீ வைத்தா என்ன தீ? ஏய் இங்க வாமா, காட்டுல இங்க வாமா, நானே உனக்கு விளக்கம் சொல்றேன். என்னமோ பண்றான். நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். அந்த துண்ட குடும்பம் என்னமோ செய்வா. அன்னைக்கு மணி நீ சுருக்கிட்ட. நீதான் புலி. யாரு? நீதான். நான் காட்டுக்குள்ள வந்துட்டேன். நான் காட்டுக்குள்ள தன்னந்தனியா இருக்கிறேன். நீங்க தன்னந்தனியா இருக்கிறீங்க? ஆமா, நான் காட்டுக்குள்ள புழுக்குன்னு வந்துட்டேன். புலி வந்துருச்சு. புலி வந்தத விரட்டணும்னா என்ன பண்ணணும்? காட்டுக்குள்ள வாழ்றவங்க தீய காட்டி விரட்டணும். புலி தீ, புலி தீ, புலி தீ, புலி தீ, புலித்தி. எங்க நல்லா முடிச்சிருக்கீங்க. புலி பேசினாக்க நாடகம் மசர் மாதிரி தான் இருக்கும். அப்படி நினைக்காதீங்க. முதல்ல பொம்பளை பிள்ளைய ஒழுக்கமா பேசிக்க. ஆம்பளை ஆம்பளை எது வேணாலும் பண்ணுவா. பொம்பளைக்கு என்ன? நான் கார் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். நான் பஸ் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். நான் பைக் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். நான் 10 பொம்பளைய ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். அக்கா நீ மட்டுமா ஓட்டுவ? நான் 20 பேர் ஒரு நாள் ஓட்டுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி சொல்லு. ஒரு தெம்பு இல்லாம உனக்கே நீயே வேலை பார்க்கல. விடுகிற வரைக்கும் கோழி ஒரு நிமிஷம் கோழி கொத்துனாப்புல இறங்குற நீயே 10 பொம்பளை ஓட்டையில ஊரு முழுக்க திரிஞ்சு குஞ்ச போட்டு அந்த கோழி குஞ்ச பூரா ஊரு முழுக்க சுத்தி அது இறைய பொறுக்கி கொண்டு வந்து சாயந்தரம் அடையில கூட்டுற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். காலையில கொக்கரக்கோன்னு கூவுற, அவ்வளவுதான். வேற என்ன? பொட்டை கோழியை பார்த்து ஏறி உட்காந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு கொத்துற, அவ்வளவுதான். வேற என்ன வேலை பாக்குற? நான் முட்டை பொறிச்சு முட்டையில 20 முட்டையும் பொறிக்க வேணா கொட்டையும் பொறிக்க வேணா இருந்தீங்களா? எங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறேன். நொங்கு நொங்கு. யார போட்டு நொங்க? யாரையும் நொங்க வேண்டாம். நான் நொங்குற ஆளுக்கு உறுதியா சங்கு. நொங்குனாலும் செவர சாச்சிடுவாரு. எங்க ஏய் இப்படியே சொல்லி நம்மளை பத்தி தெரியாம தர்றேன். தெரியல உனக்கு. அவனுக்கு ரூம் போட்டுரும்டா. எடுத்து போதுமா? எப்ப உன்னை மாதிரி இந்த பையில ஆக்குப்பா. அப்படியா? வேணாமா? மச சாண மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறேன். அப்படியா?
அப்படி ஒழுக்கமா வருது. நான் 7 வயசுல இளநி வித்தவ, நான் 7 வயசுல இளநி வித்தவ, 17 வயசுல பழுத்து நின்னவ. நான் 7 வயசுல இளநி வித்தவ, 17 வயசுல பழுத்து நின்னவ, 20 வயசுல நொங்கு வித்தவ, இது வரைக்கும் நொங்கு விக்கிறவ. நொங்கு 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 நொங்கு. சின்ன நொங்கு உங்க பெரிய நொங்கு, நொங்கு கருத்த நொங்கு, இது கொஞ்சம் செவத்த நொங்கு, இது ஒத்த கண்ணு நொங்கு. நீங்க அப்படியே சாப்பிடுவீங்களா இல்ல விரல விட்டு நோண்டி எடுத்து சாப்பிடுவீங்களா? எனக்கு நொங்கு பிடிக்காதுமா, ஏன்னா சூட்டை கிளப்பிடும், அதனால நான் நொங்கு சாப்பிட்றதில்ல. பொய் சொல்லாத. இளநீ தான் அப்படியே வாயை வச்சு சாப்பிடுவேன். என்னுடைய நேம் தெரியுமா? வாழைப்பழம். என்னப்பா? வாழைப்பழம் இளநிய அப்படியே வாயை வச்சு சாப்பிடு. ஆமா, இளநிய சாப்பிடலாம். ஆ. எல்லா நேரமும் இளநிய சாப்பிட முடியாது. ஏன்? சளி பிடிச்சிருச்சுன்னா இளநிய சாப்பிட்டோம்னா ஓவரா சளி பிடிச்சி நெஞ்சு அடைச்சிரும். நெஞ்சு அடைச்சா மாத்திரையை போட்டுக்கு வேணாம். நெஞ்சு அடைச்சிச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி கொஞ்சம் அடைச்சாலும் நான் கவலை பட மாட்டேன், நீ கவலைப்படாத. ஆமா, வாழைப்பழம். ஏம்பழம் பழம் ஓம்பழம் ஏம்பழம் உன் பழம் புடிச்சுக்க. நீ பண்ணு. ஆமா, வாழைப்பழம். ஆமா, செக்க வந்த பழம், தேனாட்டைக்கு இனிக்கு பழம், ஆளை செக்க செவந்த பழம், இது தேனாட்டை இனிக்கு பழம், எல்லோரும் வாக்கு பழம், இது உனக்கு பிறந்த பழம். எத்தனையோ பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? எத்தனையோ பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? என்ன மாப்பிள்ள? எத்தனையோ பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? எடுத்து பார்த்து தைத்திலே சும்மா தைச்சு பாத்தியா? கைக்கு அடக்கம்மா, பிள்ளைய பார்த்து பாடி. பார்க்க மாட்டோம்மா. பிள்ளைய பார்த்து பாடியா? என்ன பிள்ளைய பார்த்து பாடுற உனக்கு என்ன பாட தெரியுமா? பிள்ளைய பார்த்து பாடியா? துப்புக்கு துப்புக்கு நீ பாடுற அடிக்க மாட்டே, நீ அடிப்பா. கைக்கு அடக்கம்மா. ஏய் உன் பாட்டை விட இது நல்லா இருக்கடா. யோமா, மாப்பிள்ள வெக்கப்படுறியா? வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. ஏய் இப்பதானே, இனிமேல் போய் எடுத்துருவேன், பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்குவோம். சரி, 2 பேருக்கு போட்டின்னு வந்துருச்சு. பாப்பா இப்போ 2 பேருக்கு ஆடி வைப்போம். ஆடி வித்தாலும் சரி ஆடாம வித்தாலும் சரி, ஆடுதா ஆடலையா? ஆ? வந்து வேணா ஆட்டி விடுங்க. அதுக்கு எதுக்கு நான் புதுக்கோட்டை வரணும்? இங்கேயே நிறைய ஆட்டி விட்டு. அப்புறம் என்ன, அதுவும் தெரியுமா? விடுங்க, ஒரு காலே எல்லாம் காணாம தான் தெரியுறாங்க. ஆட்டி விட்டதெல்லாம் அங்க பாரு, நம்மளுக்கு இல்லைன்னு சந்தேகப்படுவாங்கன்னு 5-6 வச்சுட்டு தெரியறத. அங்கே இடி முளைக்குது, கருப்பசாமி தங்க கல்ல தொடங்குது, அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் என்னது, அங்கே இடி முளைக்குது, கருப்பசாமி தங்க கல்ல தொடங்குது, மண்டை மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு, மண்டை மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு, மண்டை மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு, அங்கே 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 இடி முளைக்குது, கருப்பசாமி தங்க கல்ல. ஓடு மாப்பிள்ள அப்படி. ஹை ஹை தோதா பண்ணது. நீ ஆடு, அங்க அடிக்கிறேன். ஆரியா ஒத்துமையாவா? என்ன மாப்பிள்ள ஒட்டணுமா? ஒட்டி ஆடுவியாமியா? இல்ல மாப்பிள்ள வெக்கப்படுவாப்ல ஒரு பாவம். டேய், டேய், சொல்லு இன்னும் மாடு எப்படி? ஆஞ்சநேயருக்கு விரதம் இருக்கிறாப்ல. நாங்க 2 பேரும் ஒட்டி ஆடி வீடியோவில் வீட்டில் பார்த்துட்டு விளக்க மாத்துல இதில் கொடுத்துக்கிட்டு அடிக்க.
நீ உனக்கு ஏன் இவ்வளவு கொடூரமான விஷயம்? உனக்கு மூடு வரணும்னா கூகுள்ல போய் செக்ஸ் வீடியோ பாரு. ஏய். படுத்துக்க, அப்படியே கவட்டைய பொழந்துருவ. பெரிய நீக்குறக்கார அக்கா மகன் 1 மணி நேரம் தகத்த போற. எந்திரிச்சு உட்காரு போத. அடி பல்லாங்குழியாட பாடி, பல்லாங்குழியாட வாடி. சூப்பர் விளையாட்டியா. அஜக்தா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி என்ன பண்ண போறீங்க? 2 மயிரை புடுங்க போறேன். ஒண்ணும் பண்ண மாட்டேது. தெரியும்டா. இங்க கட்டி பிடிச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு படுத்துட்டாரு. அவர் தானே எங்க வரு அவர் யோசிப்பாரு. தெரியாம வந்துட்ட சொல்லிட்டோம், இவன் கட்டி பிடிக்கிறத நம்ம வேடிக்கை பார்க்கணுமா, காசை கொடுத்துன்னு யோசிச்சுட்டு படுத்துட்டாரு. ஆமா. இப்ப 2 பேரும் தனியா போடுறோம். தண்ணியை போடுறியா? நான் தண்ணியை போட்டேன்னா அவ்வளவுதான். தனியா போடுறோம். கேள்விப்பட்டேன். என்னம்மா? இல்ல மாப்பிள்ள இப்ப முன்ன மாதிரி போடுறது இல்லமா. அதையும் கேள்விப்பட்டேன். முன்ன மாதிரி போடுறது இல்லையா? ஏய், ஒரு ஒன்ஸா போடுறாப்ல. அவ்வளவுதான். இங்கேம்மா நான் தனியா போடுறேன். 4 ஆட்டம் நறுக்குன்னு போடுங்க. போடியா போடியா அப்படியே. அப்படியே சொல்லட்டி அடி மாப்பிள்ள. இப்ப பாரியா டான்ஸ் மணிமேல் என்ன பண்ணுதுன்னு. என்ன ஆடிட்டரா? ஆடிட்டாரா? அப்ப பாக்கலையா? விக்கட்டி நான் வாய்க்கலாம். இரும்ப கொடுக்க வேண்டியதானே? ஏமா அவருக்கு இதா எனக்கு தம்பி வேணும், உனக்கு என் தம்பியை தரேன். வச்ச பார்வை தீராதடி, மச்சாங்குடி மாறாதடி, தேவனே வந்தனோ பூசவா சந்தனோ. வச்ச பார்வை தீராதடி, மச்சாங்குடி மாறாதடி, தேவனே வந்தனோ போடவா சந்தன. போடுமா போடுமா. ஹே அப்படி ஆத்தா. அப்படி மாப்பிள்ள எப்படியா பிள்ளை பார்த்த பிள்ளைய பத்தியா சொல்லட்டு அடிக்குது பத்தியா? நான் ஒன்று சொல்லவா? அதே மாதிரி சொல்லட்டு. நான் ஒன்று சொல்லவா? என்ன மாப்பிள்ள? நமக்கு பேர் ஸ்பீடுன்னு வச்சாங்க. ஆமா மாப்பிள்ள. அதுக்கு முன்னாடியே ஹை ஸ்பீடு தான். நான் ஒத்துக்குவேன். ஏன் தெரியுமா? ஏன் மாப்பிள்ள? நான் பார்த்த டான்ஸர்லயே 2 பேர். ஒருத்தி லூசு முண்டை. அது யாரியா? அவளை சொல்லுவேன். அவ ராதா செல்வி. சரி. பாட்டுலையும் சரி. அதுல என்ன ஆனா ஆட்டத்துலையும் சரி பாட்டுலையும் சரி பெரிய ஆள் தான். மணிமேகலை ஒத்துக்குவேனா? ஏன் தெரியுமா? ஏன்? தொழிலையே 2 தொழில் இருக்கு. என்ன தொழில் மாப்பிள்ள? ஓபி அடிக்கிற தொழில். இன்னொரு தொழில் காசுக்கு பஞ்சம் இல்லாம அசுர தொழில். நீங்க ஒரு தொழில் பாப்பீங்களா? அது மயிரை புடுங்குற தொழில். வாயில வர்ற தொழில். வாயில அதுக்கு தண்டா மதுரையை விட்டு நான் போனது. ஏன் மாப்பிள்ள? நீங்க மறுபடியும் மதுரைக்கு வந்துரு மாப்பிள்ள. ஆமா, அது எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி ஆளு தாண்டா எங்களுக்கு எடுத்தது. என்ன போயா, நான் உனக்கு எடுத்ததெல்லாம் சொல்லலாமா? ஒரு சண்டல்ல ஒரு வம்புங்க தம்பி. இருக்கட்டும். எனக்கு தெரியாம நீ எப்படா போய் கெடுத்த? அன்னைக்கு ஒரு நாள் ரூம் போட்டுருந்தேன் மாப்பிள்ளையோட. பேச தம்பி, நீ ஆனது சாதா ஸ்பீடு. ஏண்டா நான் கூப்பிட்டே வர மாட்டேன்டா வவுர் தட்டுன்னு அவன்ட்ட எப்படி போனா? இல்ல ஆமா, அவர் உன்னையோட கொஞ்சம் அழகா இருக்கு. அட இருடா. ஆனது சாதா ஸ்பீடு. இனி ஹை ஸ்பீட காமிச்சா நம்ம யாருன்னு தெரியும். நீ எனக்கு என்ன வேணும்? நான் உங்க அண்ணன். அண்ணே, நீ வந்ததுல இருந்து நீ கொள்ளதான் பாக்குற. இல்ல மாப்பிள்ள, செஞ்சிருவோமா? உங்களை பத்தி பெருமையா சொல்றாரு மாப்பிள்ள. சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வெடியே, சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வெடி, உன்னை இந்த காலம் பார்த்து தாயே. பழைய சூப்பர் பப்பனு சோற கை தட்டுங்கண்ணே, தட்டுங்கண்ணே, அப்படி தட்டுங்கண்ணே. இப்ப டான்ஸ் மணிமேகலை பாரியா, நீ என்ன அடிக்கிற லூசு முண்டை. ஆமா, நீ ஒத்த கால தானே தூக்குன, இப்ப 2 கால முன்னாடி வா, பாப்பா ஆட போகுது, பாப்பா ஜூம் பண்ணிடுங்க. ஆசை தோசை அப்பல்ல பாட ஆசைப்பட்டத சை 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 நூத்தி ஒண்ணு மொய் போடாத கை சித்தை எழுதி வை வை வை. நான் பிறந்தே பத்தூர் காலி, நான் வளர்ந்தே எல்லாரும் காலி, நான் பிறந்தே பத்தூர் காலி, வளர்ந்தே எல்லாரும் சிரிச்சே எல்லாரும்
எப்படி மாப்பிள்ள டான்ஸ் வர கை தட்டுங்க ஆமா